Hi friends, welcome back to my channel Queen's Kaivannam Tamil. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு லஞ்ச் மெனு தான் பண்ண போறோம். ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு மாதிரி பண்ண போறோம். இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒயிட் ரைஸ் இந்த சீசன்ல பச்சை மொச்சை கிடைக்கும் இல்லையா, அதை வச்சு தக்காளி வச்சு குழம்பு வச்சுட்டு கேரட் பொரியல் ரொம்பவே சிம்பிளா வெறும்னே காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டு கேரட் பொரியல் பண்ணிவிட்டு அப்பளம் தயிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு தான். ஏற்கனவே வீட்டில் கொஞ்சம் பருப்பு பொடி அரைச்சி வச்சது இருக்குது, அதனால் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளான லஞ்ச் மெனு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சாப்பாடு அந்த பக்கம் வெந்துட்டுருக்கு, அப்பளம் பொரித்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொரித்து எடுத்துகிட்ருக்கேன். அந்த எண்ணெயை வச்சு குழம்பு செஞ்சிடலாம் அப்படின்றதுக்காக அப்பளத்தை பொரித்து எடுத்துகிட்ருக்கேன். அடுத்தது குழம்பு தாளிச்சிக்கலாம். குழம்புக்கு ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக கடுகு, சீரகம், வெந்தயம் இதை போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 5-6 பல்லு அளவு பூண்டு அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூட கொஞ்சமாக பெருங்காயம், தக்காளி கொஞ்சம் எனக்கு முழுசாக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால் 1-4 கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளியை தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு பச்சை மொச்சையை உரித்து வச்சுருக்கேன், நல்லா கழுவி வச்சுருக்கேன். இந்த பச்சை மொச்சையை போட்டுட்டு ஒரு வதக்கிக்கலாம் நல்லா. இது கூட நம்மளுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், சாம்பார் பொடி ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மொச்சக்காய் வேகிற அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அந்த மொச்சக்காய் வேகட்டும். மொச்சக்காய் நல்லா வெந்துருச்சு. இதில் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம், ஒரு எலுமிச்சப்பழ அளவு புளி தண்ணி உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். அதை வடிகட்டி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதித்து வரும்போது கொஞ்சமாக வெல்லம், ஒரே ஒரு பிஞ்சளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அது உப்பு புளிப்பு காரம் எல்லாமே பேலன்ஸ் பண்ணி இருக்கும். அதை போட்டு நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு திக்காக கொதித்து வந்துடுச்சு. இப்போ குழம்ப கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பொரியல் பண்ணுறதுக்காக கடாய் வச்சுட்டு ஒரு 4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடான உடனே அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்துனா நல்லா பொரிஞ்ச உடனே ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க கேரட்டை போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இந்த கேரட் கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஒரே ஒரு கை மட்டும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வச்சிடலாம். கேரட் வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா போதும். கேரட்டில் இருக்க தண்ணிலாம் சுண்டி நல்லா வதங்கி வந்துடணும். வதங்கி வந்த உடனே வெந்தும் இருக்கும் அந்த கேரட். இந்த ஸ்டேஜில் கடைசியில் கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடலாம். உங்களுக்கு வேணும்னா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ப்ளெயினாக ஒரு சிம்பிளான கேரட் பொரியல் ரொம்ப காரமே இல்லாமல் இந்த மாதிரி தான் செஞ்சுக்கணுன்னு நினச்சேன், அதனால் தேங்காய் கூட போடாமல் நான் அப்படியே இறக்கிக்கிறேன். அவ்வளோதான், சிம்பிளான லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸு, கேரட் பொரியல், கொஞ்சமாக பருப்பு பொடி வீட்டில் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தது போட்டுக்கிறேன், மொச்சக்காய் காரக்குழம்பு, அப்பளம், இது கூட தயிர் வச்சுட்டு இன்றைக்கி ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ, பாய் பாய்.